நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட ரட்சண்யா பாப்பாவுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 3 வேளை சாப்பிட்றோம். அதில் காய்கறிகள் கட்டாயம் இடம் பெறணும். காய்கறிகளை அப்படியே பச்சையா சாப்பிட்றது நல்லது, அல்லது வேக வச்சு சாப்பிடலாம். ஒவ்வொரு காயிலையும் ஏதாவது ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கு. காய்கறிகளை நாம அப்படியே சாப்பிடும் பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறோம். ஒன்று சாம்பார், குழம்பு, பொரியல், இப்படி ஏதாவது அவியல் செய்து அதை அரிசி சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றோம். வெறும் காய்கறிகளை சாலட் என்ற பேர்ல பச்சையா சாப்பிடும் வழக்கம் வெளிநாட்டவர்கள்ட்ட இருக்கு. இது இப்பப்ப நம்ம ஆட்கள்கிட்டையும் வந்திருக்கு. நல்லதுதான். சமைப்பதால் காய்கறிகளில் இருக்கும் சத்துக்கள் மாற வாய்ப்பு இருக்கு. ஆனால் சமைக்காம எல்லா காய்கறிகளையும் சாப்பிட முடியாது. எப்படி இருந்தாலும் நமது அன்றாட உணவுல காய்கறிகள் சேரணும். அது ரொம்ப அவசியம். ரட்சண்யா பாப்பா, முள்ளங்கின்னு ஒரு காய் இருக்கு. அதை வச்சு சாம்பார் செய்து போடுவாங்க நமது வீட்டு பெண்மணிகள். முள்ளங்கியிலையும் சேப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கின்னு 2 வகைகள் இருக்கு. முள்ளங்கி தானேன்னு அலட்சியம் காட்டக்கூடாது. இந்த 2 முள்ளங்கியில வெள்ளை முள்ளங்கி சத்துள்ளது. காரல் தன்மையற்ற சுவையான காய். முள்ளங்கியை சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னால எண்ணெய் இட்டு வதக்கிய பின் பயன்படுத்தணும். கப வாதங்களை தணிக்க வல்லது. முதிர்ந்த முள்ளங்கியை விட இளம் முள்ளங்கி தான் நன்மை தரும். முள்ளங்கி காய்ச்சல் போக்கும். மூக்கு, கண், தொண்டையில் தோன்றும் நோய்களை போக்கும். தொண்டை கரகரப்பு, தொண்டை அடைப்பு, நாவில் சுவையின்மை, இருமல் ஆகியவற்றை முள்ளங்கி தணிக்கும். பண்டைய காலந்தொட்டு ஈரல் நோயை தடுப்பதற்கு முள்ளங்கி பயன்படுத்தப்படுகிறது. பித்த நீர் சுரக்க உதவும் வேதிப்பொருட்கள் முள்ளங்கியில் இருப்பதா சொல்லப்படுது. செரிமானத்தையும் சீர்படுத்த வல்லது முள்ளங்கி. வைட்டமின் சி சத்து அதிகமுடையது. முள்ளங்கி கிழங்கை விட முள்ளங்கி இலையில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குதான். முள்ளங்கி கீரையில் சுண்ணாம்பு சத்தும் மிகுதியாக இருக்குது. மேலை நாடுகளில் பலகாலமா முள்ளங்கி சாறு இருமலை தணிப்பதற்கும், மூட்டு வலியை போக்குவதற்கும், பித்தப்பை சம்பந்தமான நோய்களை குணமாக்குவதற்கும் பயன்படுத்தி வர்றாங்க. வாயு கோளாறுகளை விரட்டவும், தலைவலி, தூக்கமின்மை ஆகியவற்றிலிருந்து விடுபட முள்ளங்கி சாறு பயன்படுத்தப்பட்டு வருது. முள்ளங்கி சாறு சாப்பிட கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். அதனால லேசா சர்க்கரை கலந்து சாப்பிட்டோம்னா குத்திருமல் குணமாகும். ஈரல் நோய்களுக்கும் பலன் தரும். இவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு காய் முள்ளங்கியினால. அப்ப ரட்சண்யா, வாரம் ஒரு முறையாவது இந்த முள்ளங்கிய நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணுமா வேண்டாமா? வீட்டில் அம்மா கிட்ட சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? முள்ளங்கி ஒரு காயான்னு ஏளனமாக பார்க்குறோம். அப்படி அல்ல. எல்லா உணவுப் பொருளும் முக்கியமானவையே. அதே போல ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவன் தான். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும், பொய் எப்போதும் விரிவாகவே பேசப்படும். உண்மையை உரக்க சொல்வதாலேயே சொல்பவரை பலருக்கும் பிடிப்பதில்லை. இது மட்டுமே உண்மை. அப்படித்தான் காய்கறிகள். முள்ளங்கி பற்றிய செய்தி. இந்த முள்ளங்கியை வாங்கியும் சாப்பிடலாம், நமது வீட்டு தோட்டத்தில் விளைவித்தும் சாப்பிடலாம். நீங்க எப்படி சாப்பிட போறீங்க? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.